சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. நடிகர் தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய அவருடைய 50வது திரைப்படமான ராயன் திரைப்படம் நேற்று 26ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படம் ப்ளஸ் அவர் இயக்குனராக டைரக்ட் பண்ணக்கூடிய 2வது திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் பட்டாளம் 2-3 இயக்குநர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக செல்வராகவன், எஸ்.ஜே. சூர்யா, அதை தவிர்த்து இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தார். இவங்களை தவிர்த்து சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், அபர்ணா பாலமுரளி, துஷாரா அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தினுடைய ட்ரெய்லருக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. அதை தொடர்ந்து படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாளில் மட்டுமே ஒரு மிகப்பெரிய வசூலை கிரியேட் பண்ணியிருக்கு. அதாவது இந்த ராயன் திரைப்படம் ரிலீஸ் ஆன 26ஆம் தேதி மட்டும் உலகம் முழுக்க இந்த திரைப்படம் 17.5 கோடி வசூலை கலெக்ட் பண்ணியிருக்கு. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 10.2 கோடி வசூலை கலெக்ட் பண்ணியிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ராயன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது ப்ரீ புக்கிங்லேயே கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமாக வசூலை கரெக்ட் பண்ணியிருந்தது. அதை தொடர்ந்து இப்போ ரிலீஸ்லேயும் முதல் நாள்லேயே இந்த படம் இவ்வளவு வசூலை கிரியேட் பண்ணியிருக்கிறது தனுஷ் ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் குஷிப்படுத்தியிருக்கு. குறிப்பாக இன்னும் 2-3 நாட்கள், அதாவது வீக்கெண்டில் இப்போ சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள்லேயே இந்த படம் 50 கோடியை வசூலை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ படத்துக்கு ஓரளவுக்கு தனுஷ் ரசிகர்கள் இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த படம் மீதான நெகட்டிவான விமர்சனங்களையும் நம்ம பார்க்க முடியுது. அதாவது படம் முழுக்க ரத்தம் தெறிக்க இருக்கு. படத்தில் அவ்வளோ வயலன்ஸ் காட்சிகள் அதிகமாக இருக்கு. வன்முறையை தூண்டுற விதமா இந்த படம் இருக்கு. தனுஷ் தன்னுடைய 50வது திரைப்படமா இந்த படத்தை பண்ணலாமா அப்படின்ட்டு நெகட்டிவான விமர்சனங்களையும் பார்க்க முடியுது. ஆனா இன்னொரு பக்கம் தனுஷ் ரசிகர்கள் படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. தனுஷ் அவர்களுக்கு பெஸ்ட் அப்படின்னா இந்த படம் தான். இந்த ராயன் திரைப்படத்தை அவர் இயக்கவும் செஞ்சிருக்காரு, பிளஸ் நடிகராகவும் நடிச்சு ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு தனுஷ் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அடங்காத அசுரன் பாடலாம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்ட்டு படம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ரிவ்யூஸ் நம்ம பார்க்க முடியுது. நெகட்டிவான சில விஷயங்களையுமே பார்க்க முடியுது. இந்த நிலையில் இன்னொரு நியூஸ் இப்போ காட்டுத்தீயா பரவிட்டு இருக்கு. அதாவது இந்த ராயன் திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருந்தாங்க. அது நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும். ஏன்னா படத்தில் அளவுக்கு அதிகமான வன்முறை காட்சிகள், ரத்தம் தெறிக்க இந்த மாதிரி நிறைய காட்சிகள் இருக்கிறதுனால படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தனுஷ் ரசிகர்கள் ஒரு தியேட்டருக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை இந்த படத்துக்கு ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு நியூஸ் வெளியானதுல இருந்து ரொம்பவும் கான்ட்ரவர்சி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. திரையரங்குக்குள்ள குழந்தைங்களே நம்ம கூட்டிட்டு போக கூடாது. ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னாலே அது 18 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் பார்க்கக்கூடிய ஒரு படம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில சிதம்பரத்துல மனவளர்ச்சி குன்றிய பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எப்படி அவங்க தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போனாங்க, எப்படி அவங்க இந்த படத்தை பார்க்க அலோவ் பண்ணாங்க, இது நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வியை இப்ப இணையத்துல பரவிட்டு இருக்கு. ஏன்னா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த படங்கள் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா படத்துல அவ்வளவு ரத்த காட்சிகள், கொலை பண்ற மாதிரி காட்சிகள் அளவுக்கு அதிகமாகவே நிறைஞ்சிருக்கு. ஆனா இப்ப நீங்க குழந்தைகளை, அதுவும் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளை எப்படி நீங்க தியேட்டருக்கு போய் காமிக்கலாம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இருக்கு. ஒரு பக்கம் படத்துக்கோட ரிவ்யூஸ் ஒரு பக்கம் வந்திருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்களும் அங்கங்க கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ராயன் திரைப்படத்தை நீங்க பாத்துறீங்க அப்படின்னா ராயன் திரைப்படம் எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா இந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு படத்துக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போய் தியேட்டர் போய் பார்த்துருக்காங்களா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.